ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 2 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்க சக்தியும் பொன்னி பேசிட்டு இருக்காங்களா. அப்புறமா பொன்னி எப்பவும் மாதிரி பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு கீழே படுக்க போறாங்க. அப்போ உடனே சக்தி என்ன சொல்றாருன்னா, உனக்கு கழுத்து வலிக்குன்னு சொன்னல, நீ ஏன் கீழே போய் படுக்கிற, இங்க வான்னு சொல்லிட்டு அந்த பில்லோ வச்சு அப்படியே பாலம் மாதிரி கட்டி 2 பேரும் இந்த சைடு அந்த சைடு படுத்துக்கிறாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, பொன்னி, சிவானி, கார்த்தி இவங்க 3 பேரும் சைக்கிளிங் போறாங்க. அப்போ உடனே இந்த சக்தி பாத்தியா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம கூட இப்படி ஜாலியா வரலாம்ல அப்படின்னோடனே, இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, பாவம் அவரு இங்க வந்தா இந்த மாதிரி எங்கேயா வந்தாதான் ரெஸ்ட்டே எடுக்க முடியும். மத்தபடி அவர் எல்லா இடமும் தூங்கிட்டே தான் சரி வீட்லன்னா சீக்கிரம் எந்திச்சு ஆஃபீஸ் கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லி 2 இவங்க 3 பேருமா பேசிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கும்போது, அங்க யாரோ சைக்கிள வச்சுட்டு பின்னாடி திரும்பி நின்னு ஏதோ செஞ்சுட்டு இருக்காங்க. "யாருய்யா நீ நடு ரோட்ல வந்து என்னய்யா பண்ணிட்டு இருக்கன்னோனே" கை காட்டுறாங்க ஒரு நிமிஷம்னு. அதான் வெயிட் பண்ண சொல்றாங்களான்னோனே, "நீ இரு போனி" அப்படி சொல்லிட்டு கார்த்தி போய் பார்க்க போகும்போது, அங்க பார்த்தா சக்தி, "டேய் சக்தி நீ எப்படா வந்த?" அப்படின்னோனே, நான் எந்திரிச்சு பார்த்தேன்னா, இந்த சைக்கிள் வேற அங்க நின்னுட்டு இருந்துச்சு. நீங்கலாம் வேற சைக்கிளிங் போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதனால அத எடுத்துட்டு வந்துட்டேன்னோனே, "நம்பிட்டேன் நம்பிட்டேன் வான்னு" சொல்லிட்டு, இப்ப சிவானி வேற கேரட் கேட்கிறா. எல்லாரும் கேரட் சாப்பிட போம்போது, இப்போ கார்த்தி வந்து பொன்னியையும், சக்தியையும் ஒரே கேரட்ட கடிக்கிற மாரி ஃபோட்டோ எடுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது, சிவானி ஓடி போய், "நானும் வரேன், நானும் வரேன்" அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு ஏதாவது ரொமான்டிக்கா கிரியேட் பண்ணி குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு, கார்த்தி வந்து, "இங்க நீங்க வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. அப்புறமா நம்ம ரொம்ப தூரம் போ வேண்டியது இருக்குது. அப்புறம் ஒண்ணும் இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்ன பண்றாருன்னா, சைக்கிள்ல காத்து எடுத்து விட்டுறாரு. அதே மாரி சக்தி வந்த சைக்கிள்ல பின்னாடி இந்த கேரியரே எடுத்து விட்டுறாரு. இப்ப எப்பிட்றா போறது அப்படிங்கும்போது, "பொன்னி நீ உன் சைக்கிள் ஏத்திக்கோ. சிவானிய நான் வந்து கூட்டிட்டு போய் சாக்லேட் வாங்கி குடுக்குறேன்னு" சொல்லி, இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் போறாங்க. பொன்னியும் சக்தியும் ஒரு பக்கம் போறாங்க. அப்புறம் 2 பேருமா ஜாலியா பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அப்ப போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டம் வந்துருதா, அத தடுத்து 2 பேருமே 2 பேருமா ஜாலியா பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னன்னா, அந்த கட்ட தட்டி 2 பேருமா போயி கீழ உருண்டு ஒருத்தர், ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.